வணக்கம் நண்பர்களே. இன்று வீடியோவில் நாம் கட்டிட அனுமதியை உள்ளூராட்சி சபைகளிலும் நகர சபைகளிலும் மற்றும் மாநகர சபையிலும் அனுமதி எடுப்பதற்கான நடைமுறைகளை பற்றி பேசப் போகிறோம். முதலில் கட்டிடம் அமைப்பதற்கு தேவையான முதல் சட்டப்பூர்வ நடைமுறை என்பது கட்டிட அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் ஆகும். இவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் படி திட்டம் தயார் செய்தல். தயவு செய்து அனுமதி பெற்ற டிராஃப்ட்ஸ்மேன், வரைபடக்காரர் அல்லது சிவில் என்ஜினியர் மூலமாக உங்கள் வீட்டு திட்டத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த வரைபடத்தில் வீட்டின் அளவுகள், அறை ஒழுங்குகள், வாசல், கழிவுநீர் வழிகள், இடஒதுக்கீடுகள் போன்ற விவரங்கள் சேர்த்திருக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள், அதுக்கப்புறம் கேக்கான ஆவணங்க உங்க கையில தயாரா இருக்கணும். நில டீட் காப்பி, நில அளவை வரைபடம், கடஸ்ட்ரல் மேப், நிலவரி ரசீது அல்லது வரி இலக்கம், உங்களது தேசிய அடையாள அட்டை NIC. இப்போ இந்த எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு உங்கள் பிரதேச சபை அல்லது நகர சபை அல்லது மாநகர சபை அலுவலகத்துக்கு சென்று பில்டிங் பெர்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்ய வேண்டும். திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின் அதனை பரிசீலனை செய்ய அதிகாரிகள் பார்வையிடுவார்கள். அத்துடன் நீங்கள் கட்ட தீர்மானித்த இடத்திற்கே நேரடியாக வந்து கள ஆய்வு மேற்கொள்வார்கள். அனைத்து பதிவுகளும் சரியாதாக இருந்தால் அதிகாரிகள் உங்க திட்டத்துக்கு அங்கீகாரம் அப்ரூவல் லெட்டர் வழங்குவார்கள். இந்த அப்ரூவல் கிடைத்த பிறகுதான் கட்டிட வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். முக்கிய எச்சரிக்கை: பரிசோதனை இல்லாமல் அல்லது அங்கீகாரம் இல்லாமல் வீடு கட்டினால் அதன் மூலம் பெரிய சட்டபூர்வ பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இந்த நடைமுறை எல்லாம் சரியாக பின்பற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீர்கள். நன்றி தோழர்களே.